வருஷம் 365 நாளும் என்னை எங்கேயும் போகாம வீட்லயே இருக்க சொன்னா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு பெர்சனையும், வருஷம் ஃபுல்லா என்ன ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்க அப்படின்னா, நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு பெர்சனையும் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல. எங்க வீட்ல வந்து என் ஹஸ்பண்டுக்கு வீட்ல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எமர்ஜென்சி திங்ஸ் வாங்குறதுக்கு கூட வெளியில போ மாட்டாங்க. பட் நான் அப்படி இல்ல. வருஷம் 365 நாளும் ஷாப்பிங் போ சொன்னா கூட ஜாலியா போவேன். அது வீட்டுக்கு தேவையான பொருளா இருக்கலாம், எனக்கு தேவையான பொருளா இருக்கலாம். பட் வந்து வெளியில போயிட்டு வந்தா தான் நான் வந்து ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்க வீட்ல யார் வந்து அதிகமா ஷாப்பிங் பண்ணுவாங்க? யார் வீட்ல இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஏனோ தெரியல, இத்தன வருஷத்துல இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒத்து போறதே கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல கொஞ்சம் மளிகை சாமான், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிஸ்கட் இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எதுவுமே வாங்கல. ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்தேன். 12 மணிக்குள்ள எந்த பொருள் வாங்குனாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு மேல அடிக்கிற வெயில் என்னால தாங்க முடியறதில்ல. ஸோ எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நான் 11 மணி போல வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே தான் சமைக்கணும். வந்து எல்லா பொருளுமே கையோட வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. மதியம் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா.